இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீர தீர சூரன் படத்தோட ட்ரெய்லரோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டி அந்த டாபிக் வச்சு தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீர தீர சூரன் வந்து நம்மளோட எடுத்த எஸ்யூ அருண்குமார் டைரக்ஷனில் நம்ம சியான் விக்ரம் அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஒரு மூவியாக வந்து மாறியிருக்கு. குறிப்பாக வந்து இந்த படத்துக்கு முதல்ல வந்து ட்ரெய்லர்லாம் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு வந்து ஒரு மைல்டான எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்தது. குறிப்பாக வந்து இந்த படத்தோட கேஸ்டிங்கை ஒன்று அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நம்மளோட சியான் விக்ரம் கூட அப்புறம் வந்து எஸ்ஏ சூர்யாவும் இணையராஜன்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேர் காம்போ எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாரும் வந்து ஃபேன்ஸ்க்கு தரப்புலேருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நேற்று இந்த படத்தோட ட்ரெய்லரை வந்து லான்ச் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்கையில் எப்படி நம்ம கைதி இந்த மாதிரி படத்தில் ஒன் நைட்டில் ஒரு மூவியை பார்த்தோமோ அந்த மாதிரி இந்த படமும் ஒரு ஒன் நைட் சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. குறிப்பாக வந்து நம்ம சியான் விக்ரமோட பாஸ்ட் சம்பவத்தை பேஸ் பண்ணி இப்போ ப்ரெசென்ட்டாக என்ன மாதிரி இருக்காருன்ற மாதிரி காமிக்க போகிறாங்க. அதாவது இந்த படத்தோட செகண்ட் பார்ட் தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கு ப்ரீக்வல் ஒன்று இருக்குது. அதில் வந்து நம்ம சியான் விக்ரமோட சம்பவம் வேறு லெவலில் இருக்கும். இதுலேயே வந்து டேரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கதைக்குள்ளே ஈஸியாக ஃபஸ்ட்டே உள்ளே போயிடுவோம். ஏன்னா இந்த படத்தோட செகண்ட் பார்ட் தான் ஃபஸ்ட் நாங்கள் பண்ணுறோம், அதனால் முன்னாடியே வந்துருங்கன்ற மாதிரி இன்டர்வியூலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ட்ரெய்லரை பற்றி வருவோம். ட்ரெய்லரோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம சியான் விக்ரம் அவருக்காக எதிர்பார்த்து எல்லோரும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து நம்மளோட எஸ்ஏ சூர்யா இவரை என்கவுண்டர் பண்ணுறதுக்காக அன்றைக்கி நைட்டே இவன் முடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து நம்ம சியான் விக்ரம் ஒரு காரில் அப்படி ஃபாஸ்ட்டாக ஃபயராக வந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்காக தான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவரோட பாஸ் வந்து சொல்லியிருக்காங்க, எதுக்கு வந்து இவரை வந்து கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல, அந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை ரெஃபரன்ஸாக வைக்கிறாங்க. அப்புறம் வந்து அவர் வந்து ஒவ்வொரு அடிதடி சண்டை எல்லாம் அந்த தூள் எப்படியெல்லாம் பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து கடைசியாக கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி இன்றைக்கி வந்து நைட்டு முடிஞ்சிடும்ல அப்படின்ற மாதிரி கேட்கல, என்னை நம்புங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதே மாதிரி அவர் கன் ஷாட்டு அவருக்கும் அந்த கேரக்டருக்கும் வந்து என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்க போது, எப்படி வந்து எலவேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிற அளவுக்கு இந்த ட்ரெய்லர் வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக வந்து இவருக்கு வந்து 2 ஷேட் இருக்க போது, எப்படி வந்து நம்ம லியோவில் பார்த்தோம்னா பார்த்திபன் லியோன்னு சொல்லிட்டு 2 ஷேட் இருக்கும், அந்த மாதிரி இந்த படத்துலையும் வந்து அவரோட கேரக்டர் ரொம்பவே வந்து சாதுவான கேரக்டராகவும் ஒரு ஃபேமிலி மேனாக இருக்க போகிறாரு. ஆனால் அவருக்கு வந்து ஒரு டார்க் சைடு இருக்குதுன்னு சொல்லிட்டு துஷார விஜயனுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரிகிற மாதிரி அதில் காமிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு திருவிழாவில் என்ன சம்பவம் நடக்குது, சியான் விக்ரமை கொல்ல போகிறது யார், அவர் எதுக்கு இன்னொருத்தர் கொள்ளுறாரு, இவர் பாஸ்ட்டில் என்ன பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான ஒரு படத்தை ஒன் நைட்டில் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இப்போ கிளம்பிடுச்சு தான் சொல்லணும். குறிப்பாக நம்மளோட ஜிவி பிரகாஷை பற்றி சொல்லியே ஆகணும். ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பக்காவாக இருந்தது. ஒரு ஃபயரான பேக்ரவுண்ட் கூட கொடுத்துருந்தாரு. தேட்டரில் பார்க்கல கண்டிப்பாக பூஸ்பம்ஸ் கண்டிப்பாக கிரியேட் ஆகும். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் இதை பண்ணிங்களா, உங்களுக்கு ரியாலிட்டியாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.